பில்லா பிடிபட மாட்டான். இவனை யாராலையும் பிடிக்கவும் முடியாது. ஹலோ எவரிபாடி, உயிர் போயிடும்னு எனக்கு தெரியும். போனமில்லை டிஎஸ்பி சார். பில்லா நேரா கார்வட். சாவுக்கும் குட் பை சொல்ற சாமர்த்தியம் இந்த பில்லாவுக்கு உண்டு அலெக்சாண்டர். பில்லா பிடிபட மாட்டா. அவனை யாரும் பிடிக்கவும் முடியாது. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு, நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு. என்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க? நல்லா படிக்கணும், அப்போதான் ஆண்டோ துணை இருப்பான். ரவி, நீ இன்ஜினியர் ஆகணும். ரமா, நீ டாக்டர் ஆகணும். நீங்க சத்தியமா ஆயிடுவீங்க. இனிமே ஏன் சொல்ல நான் காப்பாத்தணும். சொல்லுங்க, நான் என்ன செய்வோம் தெரியும். ஒருத்தனை புத்தி மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்க வச்சுக்க போல இருக்க. எப்படி பாஸ் பண்ணிட்டேன்னா ஆபத்துல தலையை கொடுக்கிற பில்லா. தலைய நான் கொடுக்கல, நம்ம மொத்த பேர் தலையும் அவன் எடுத்துடுவான். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்ச, அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட. இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட. ஹலோ டிஎஸ்பி சார். ராஜப்பா பேசுறேன். உலகத்தில் இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்டினென்டல் ஓட போறாங்க. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போகுது. வேணும்னா கந்தசுவாமி கோயில் வந்து கப்பாலி கோயில் இருக்கிற சத்தியம் பண்றேன். என் பேர் ராஜப்பா, டிஎஸ்பி சார் கையாளு. சும்மா கடவுளோட பில்லா ஆக்கி இந்த கூட்டத்தை புடுறான்னு சொன்னாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஒரு முக்கியமான டைரி நான் டிஎஸ்பி சார் கிட்ட கொடுத்திருந்தேன். அந்த பயங்கர கும்பலோட ரகசியம் அதுல இருக்கு சார். சிகப்பு டைரி. டிஎஸ்பி சார் அந்த பீரோக்குள்ள வச்சிருந்தாங்க சார். நீங்க கூட வந்து டிஎஸ்பி சார் பீரோக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைரி கிடைக்கும். அப்ப உங்களுக்கே புரியும் சார் நான் பில்லா இல்லைன்னு. ராதா, சாட்சிகளை காட்டி தப்பிக்க முடியாம சண்டை போட்டு தான் தப்பிச்சுட்டு வந்தேன். ஆமா, நான் துரைதான். என்னை பெரிய மனுஷன் ஆக்கிட்டு எங்க பார்த்தாலும் போலீஸ்.